வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கு. கமெண்ட்ஸில் நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் காமனாக கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் காலையில் 5 மணிக்கு திருப்பதி ரீச் ஆகிடுவோம், எங்களுக்கு சேம் டே தர்ஷனம் டோக்கன் கிடைக்குமா, சர்வ தர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கிக்கிட்டு சேம் டே தர்ஷனம் பார்த்துட்டு வந்துட முடியுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. அதே போல் இன்னும் 2-3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் நாங்கள் அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகலான்னு இருக்கோம், டோக்கன் எங்கே கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு பக்தர் கேட்டிருக்காரு. இன்னும் 2-3 பக்தர்கள் கேட்டிருந்தது நாங்கள் ஸ்ரீனிவாசமில் அப்படி இல்லைனா விஷ்ணு நிவாசத்தில் டோக்கன் வாங்கிக்கிட்டு நடந்து போகலாமா, சேம் டே தர்ஷனம் பார்த்துட்டு வந்துட முடியுமான்ற மாதிரி டவுட்ஸ் தான் நிறைய இருக்குது. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது நம்மளுக்கு டெய்லி அர்லி மார்னிங் 3 மணிலேருந்து காலையில் 4 மணி நடுவில் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா ஒரு 2-3-4 வீக்கெண்ட்ஸில் காலையில் 2 மணிலேருந்தே இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது க்ரௌட் அதிகமாக இருந்தால் இந்த சம்மர் சீசனில் அர்லி மார்னிங் 2 மணிக்கே டோக்கன் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது வீக்கெண்ட்ஸில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக ஒரு பேசிக் டைம்னு பார்த்தோம்னா 3லேருந்து 4 மணி நடுவில் தான் இஷ்யூன்றது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் லாஸ்ட் வீக்கெண்டில் பார்த்தோம்னா காலையில் 2 மணிலேருந்து ஒரு 2:30 மணி நடுவுலையே இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இனிமேல் வீக்கெண்ட்ஸில் வர்றவங்க மிட் நைட்டே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு பக்தர் கேட்டிருந்தது நாங்கள் காலையில் 5 மணிக்கு திருப்பதி ரீச் ஆகிடுவோம்னு சொல்லியிருக்கீங்க, சேம் டே டோக்கன் கிடைக்குமா? ஆனால் மேக்ஸிமம் சேம் டே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது க்ரௌடு மேலே தான் டிபெண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா கன்ஃபார்மாக நீங்கள் 5 மணிக்கு ரீச் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங் ஸ்லாட்ன்றது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தர்ஸ்டேஸில் மாத்திரம் தர்ஸ்டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் வரைக்கும் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே ஃப்ரைடேக்கு சம்மந்தப்பட்ட அர்லி மார்னிங் டோக்கன்ன்றது இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் காலையில் 5 மணிக்கு வந்தால் கிடைக்குமா கிடைக்காதான்றது க்ரௌடு மேலே தான் டிபெண்ட் ஆகும். சம்மர் சீசனில் க்ரௌட் அதிகமாக இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் அதாவது கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங் டோக்கன்ன்றது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகும்போது டோக்கன் கொடுப்பாங்களான்ற மாதிரி டவுட் கூட கேட்டிருக்கீங்க. நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு திவ்ய தர்ஷனம் டோக்கன்ட்டு செப்பரேட்டெல்லாம் கொடுக்கறது கிடையாது. நடந்து போகிற பக்தர்களுக்கு செப்பரேட் க்யூ லைன் எல்லாம் கிடையாது தர்ஷனத்துக்கு. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க விஷ்ணு நிவாசம், மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், அங்கே பாலாஜி லிங்க் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கே இருக்குது பூதேவி காம்ப்ளெக்ஸ். அங்கே ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகும்போது ஸ்டார்டிங் பாயிண்டில் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த கவுண்டர்ஸில் எங்கேயாவது டோக்கன் வாங்கிக்கிட்டு நம்ம நடந்தன்னா போகலாம், பை பஸ்ஸன்னா போகலாம். அதாவது நடந்து போகிற பக்தர்களுக்கு செப்பரேட்டு டிக்கெட் கிடையாது, தர்ஷனத்துக்கு க்யூ லைனும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்னொரு பக்தர் கேட்டிருந்தார், நாங்கள் பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஸ்ரீனிவாசமில் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகலாமா? போகலாம், நீங்கள் வாங்கிக்கிட்டு போகலாம். இந்த சம்மர் சீசனில் க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால மிட் நைட்டே வந்துட்டிங்கன்னா சேம் டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அன்றைக்கே தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துலேயே சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம், கையில் டோக்கன்ன்றது இருந்ததுன்னா. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் மே மாதத்துக்கு ஆன்லைனில் தர்ஷனம் டிக்கெட் புக் பண்ணிட்டோம், எங்களுக்கு அக்காமடேஷன் கிடைக்கல. ஸோ நாங்கள் டைரெக்டாக ஆஃப்லைனில் ரூம் வாங்குற அப்படி இருந்தால் திருமலாவில் எங்கே வாங்கணும், அப்படி இல்லைனா திருப்பதியில் எங்கே வாங்கணும்னு கேட்டிருக்கீங்க. மேல் திருப்பதியில் திருமலாலான்னு பார்த்தோம்னா மெயின் சிஆர் ஆஃபீஸாண்டு தான் நீங்கள் ஆஃப்லைன் ரூம்ன்றது வாங்கணும். பெஸ்ட்டு டைம்னு பார்த்தோம்னா அர்லி மார்னிங் காலையில் 5 மணிலேருந்து 7 மணி காலையில் அந்த டைமில் இருந்தீங்கன்னா அலாட்மெண்ட்ன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்கிடலாம் ரூம்ன்றது ஆஃப்லைனில். கீழே திருப்பதியில் விஷ்ணு நிவாசம் இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில், அங்கே ஆஃப்லைன் ரூம்ன்றது கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் டேட் மென்ஷன் பண்ணல, மே மந்தில் வரோன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே திருப்பதியில் செக் பண்ணிகிட்டே வாங்க. மேக்ஸிமம் பக்தர்கள் புக் பண்ணவங்க அவங்க வர முடியாத சுச்சுவேஷனில் கேன்சல் பண்ணிவிடுவாங்க ரூமு. அது ரீபுக்கிங்க்கு அவைலபிலிட்டி காட்டும். பை லக்காக உங்கள் டேட்டுக்கு சூட்டபுளாக புக் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. நீங்கள் திருப்பதியில் புக் பண்ணலாம், நாங்கள் நினச்சிருக்கோம் லோக்கல் டெம்பிள்ஸ் எல்லாம் போகணும்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் இப்போ நான் சொன்ன மாதிரி செக் பண்ணிகிட்டே வாங்க, ஆன்லைனில் செக் பண்ணிகிட்டே வாங்க. பை லக்காக உங்கள் டேட்டுக்கு சூட்டபுளாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம், யாராவது பக்தர்கள் கேன்சல் பண்ணாங்கன்னா. இல்லைன்னா அர்லி மார்னிங் வந்தால் இங்கே விஷ்ணு நிவாசத்தில் ஆஃப்லைனில் வாங்கலாம். க்ரௌட் அதிகமாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
இதுதான் இன்றைக்கி அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.